திருத்தணியில் நடந்தது திராவிட ஜென்சியினுடைய பிராக்டிக்கலா? இன்னும் ஒரு 3 மாதம்தான் இருக்குது. சினிமாவில் கட்டுவாங்க இல்லையா, அந்த வில்லன் அவன் சாக போகிற நேரம், கடைசி நேரத்தில் கதாநாயகன் விரட்டும் போது அவன் ரொம்ப உக்கிரமாக இருப்பான். அதே போல் இந்த 3 மாதமும் திமுக ரொம்ப உக்கிரமாக இருக்குமோ அப்படி வடக்கனை போட்டு தள்ளிட்டாங்க பாருங்கள். ஆமாம், இது திராவிட ஜென்சியினுடைய செயல்பாடா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஏன் போலீஸ்காரங்க இல்லை? கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெண்ணை அப்போது ஏன் போலீஸ்காரங்க இல்லை? அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏன் போலீஸ்காரங்க இல்லை? ஏன் கேமரா எல்லாம் வேலை செய்யலை? உடனே அந்த அமைச்சர் என்ன சொல்கிறாரு, இப்போ போதைப் பொருளெலாம் இல்லைங்க, அந்த 4 பசங்களும் போதைப் பொருளில் இருந்துருக்காங்க, பெரிய பெரிய கத்தியை வச்சு வெட்டியிருக்காங்க, வெட்டி ரயில் எடுத்திருக்கான், ஒளிப்பதிவு பண்ணியிருக்கான், அந்த ரயில் போட்டிருக்காங்க, போலீஸ்காரங்க வரவே இல்லை. அந்த பையனை தூக்கிட்டு போய் அந்த வடக்கனை, அதாவது மகாராஷ்டிரா அந்த சுராஜிங்க கூடிய அந்த இளைஞனை மருத்துவமனையில் கொண்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க. 34 வயசு ஆகுது, அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் காவல்துறை வரவே இல்லை, வழக்கு தொடுக்கவே இல்லை. அப்புறமா பொதுமக்கள் எல்லாம் திருப்பி கேட்டுக்கிட்டதுனால இப்போ ஃபோனுக்கு மேலே ஃபோன் போயிருக்கு, இந்த மாதிரி ரிலீஸ் எல்லாம் வெளியாக இருக்கே, என்ன பண்ணுறீங்கன்னுட்டு. அதுக்கு பிறகு தான் அவங்க வழக்கு தொடுத்துருக்காங்க. ஆனால் போலீஸ்காரங்கெல்லாம் திருப்பரங்குன்றத்தில் போய் மும்முரமாக இன்னும் நிற்கிறாங்க, மலையையே தூக்கிட்டு போகிற மாதிரி நிற்கிறாங்க, தீபம் ஏற்றிடப்படாதுன்னுக்கிட்டு. அப்போ இங்கெல்லாம் இந்த போலீஸ்காரங்க என்ன ஆகுது? இந்த மா சுப்பிரமணியன் சொல்கிறாரு இப்போல்லாம் போதைப் பொருளெல்லாம் இல்லைங்க அப்படிங்கிறத நான் கேட்குறேன். அந்த ஜாபர் சாதிக்குடைய வழக்கு என்னாச்சு? மா சுப்பிரமணியத்துக்கு தெரியுமா? ராமநாதபுரத்தில் அந்த சையது இப்ராஹிம் அவருடைய வழக்கு என்னாச்சு? எல்லாம் இது அவர் ஜாபர் சாதிக்கு ஸ்டாலின் வீட்டில் தொடர்பில் இருந்தவர் தானே, போய் தானே இருந்தார். ஸ்டாலினுடைய மருமகளோட ஒரு சினிமா கம்பெனியிலெல்லாம் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதா செய்தியெல்லாம் வந்தது. அது பற்றி மா சுப்பிரமணியத்துக்கு தெரியுமா? உடனே போதைப் பொருள் இல்லைங்கிறீங்க, போதைப் பொருள் இல்லாமல் இதெல்லாம் எப்படி நடக்குது? அப்போ போதைப் பொருள் வியாபாரமே நீங்கள் தானே பண்ணுறீங்க, அரசு தானே போதைப் பொருள் வியாபாரமே. இப்போ டாஸ்மார்க்கில் பண்ணுறது போதைப் பொருள் இல்லையா? இப்போ நடந்திருக்கு பாருங்கள் திருத்தணியில். இதுக்கு மந்திரி என்ன பதில் சொல்கிறாரு? இதுக்கு மு.க. ஸ்டாலின் என்ன பதில் சொல்கிறாங்க? இதுக்கும் அவங்களுக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போலீஸ் வரலை, ஏர்போர்ட்டு பக்கத்தில் கோயம்புத்தூரில் போலீஸ் வரலை, எந்த அநியாயம் நடந்தாலும் போலீஸ் வராது, மக்கள் கூப்பிட்டா தான் வரும். ஆனால் தீப ஏத்திர தடுக்கிறதுக்கு மட்டும் போலீஸ் வந்துடும். வணக்கம்.